அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, விவசாய பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன், வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போவதாக சற்று முன்பு தகவல் வெளியிட்டிருக்காங்க மக்களே. இந்த அப்டேட் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்றத்தில். இந்த பட்ஜெட் கூட்டத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென கிட்டத்தட்ட 1477 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இவர் தான் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதை பற்றின முழுமையான அப்டேட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ யார் யாருக்கு இந்த விவசாய பயிர்க்கடன் மற்றும் வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு கிடைக்க போகிறது, யார் யார் இதில் பயன்பெற போகிறாங்க, ஸோ இது எல்லாமே நம்ம மீண்டும் தெளிவாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். விவசாயிகளுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த 2025 டு 2026க்கான பட்ஜெட் கூட்டத்தில் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேளாண் பட்ஜெட் கூட்டம், ஓகேங்களா? ஸோ 2025 டு 2026க்கான பட்ஜெட் கூட்டமும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய கடனுக்காக தனியாகவும் வங்கிகளுக்கு நகைக்கடன்களுக்கு தனியாகவும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் விவசாயிகள் பயிர்க்கடன் பெறுவதற்காக ஒரு பெரிய தொகை ஒதுக்கீடு செய்திருக்கிறதாகவும் தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஸோ இது என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? தமிழ்நாடு அரசின் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று காலை 9:30 மணி அளவில் தாக்கல் செய்தார். அதில் 2025 டு 2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்ததா கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண்மை துறையில் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசு பொருளாதார அறிக்கை 2024 டு 2025 தேதிகளில் உறுதிப்படுத்துகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையையே நம்பி தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மைத்துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் GSVA அதாவது ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவித்தார் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சரிங்களா? அடுத்தது பயிர்க்கடன் ரூபாய் 3.5 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் மூலம் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019-2020 ரூபாய் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023 டு 2024 ரூபாய் 3.50 லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு அரசு முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது.
வேளாண் பட்ஜெட் 2025 டு 2026 கரும்பு விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்பு என்னன்றதையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததா மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-2024 மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கென குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025 டு 2026 ஆண்டில் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. மீண்டும் நான் தெரிவிக்கிறது என்னன்னா 2025 டு 2026க்கான விவசாய கடன் மீண்டும் வழங்கப்படும். அனைத்து விதமான விவசாயிகளுக்கும், சிறு குறு விவசாயிகள் அனைவருக்குமே, சரிங்களா? அதற்காக 17,000 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க கூட்டுறவு சங்கங்களுக்கு. ஸோ இந்த 17,000 கோடியும் விவசாய பயிர்க்கடன்களுக்கு மட்டுமே வழங்கப்படும், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? ஸோ அடுத்ததா கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-2026 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னா விவசாய நிலமற்ற, ஓகேங்களா, யாருக்கெல்லாம் விவசாயம் நிலம் இல்லையோ பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா 2021 டு 2022 ஆண்டு நிதியாண்டு முதல் நிதியாண்டில் மார்ச் 11 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,74,000 நபர்களுக்கு 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021 டு 2022 ஆண்டு நிதியாண்டில் முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2.162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025 டு 2026 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க, சரிங்களா? அடுத்ததா கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 12,110 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. அதுல 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடி 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025-2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் M.R.K. பன்னீர்செல்வம், சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம எல்லாருமே சீக்கிரமா ஷேர் பண்ணிக்கோங்க, தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, வெல்கம்.